வணக்கம். படமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல்லுக்கு எதிர்ச்சொல் உண்டாக்குவது மிக எளிது. அந்த சொல்லுக்கு முன்னாடி அ என்கின்ற ஒரு ஒட்டு சேர்த்தாலே அது புதிய சொல், எதிர்ச்சொல்லாக மாறிவிடும். தமிழில் அப்படி இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மை அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மெய். அதற்கு எதிர்ச்சொல் வந்து பொய். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சத்திய அப்படின்னா அ என்கின்ற ஒரு ஒட்டு அதனோடு சேர்த்தா அசத்தியம், எதிர்ச்சொல்லாக மாறிவிடும். நியாய, அந்நியாய, தர்ம, அதர்ம, ஹிம்சா, அஹிம்சா, இப்படி ஏராளமாக சொல்லலாம். இன்று ஒரு சொல்லாடல் அது நீண்ட காலமாக நம்மிடம் புழக்கத்தில் இருக்கிறது. அந்த சொல்லாடலை குறித்து இன்று பார்க்கலாம். அதாவது பயம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வடமொழி சொல். இந்த பயத்துக்கு எதிரான சொல் வந்து அபயம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவனுடைய திருவுருவ சிலையில் சொல்லுவார்கள், கையை இறைவன் வைத்திருந்தால் இந்த அபயத்தை குறிக்கிறது. அதாவது பயமின்மையை, பாதுகாப்பை அவர் நமக்கு தருகின்றார், அடைக்கலத்தை தருகின்றார். ஆகவே இந்த சொல்லாடல்களை பயன்படுத்துவார்கள். அபயம், பயம் என்கின்ற சொல்லோடு அ என்கின்ற ஒரு ஒட்டு சேர்த்தால் அது அபயம், அதாவது பயமின்மையை குறிப்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். தமிழில் இதனை நாம் அச்சம் என்ற சொல்லால் அழைக்கின்றோம். இந்த அச்சத்திற்கு எதிரான சொல் வந்து துணிவு. அதாவது துணிவு அப்படின்னா அச்சமின்மையை குறிக்கும். எதற்கும் துணிந்தவன் அப்படின்னா எதற்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் அஞ்ச மாட்டான் என்று பொருள். இதே போன்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது, பழமையான சொல்லாடல். அது வந்து வெறுவு, அதாவது வெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறுந்தொகையில் ஒரு பாடலை கற்கும்போது எனக்கு மிகுந்த வியப்பை தந்தது. குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நீங்கள் பிறந்தவர் அப்படின்னா இந்த சொல்லாடல்களை மிகுதியாக நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவன் மிகுந்த அச்சமுடையவன், பயமுடையவன் அப்படின்னா தொலைக்காட்சிகளில் நமக்கு காட்டப்படுவது பயந்தான் கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய ஊர்களெலாம் இப்படி சொல்லுவாங்க, வெறுவணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெறுவுத, அதாவது ஏன் பயப்படுத, வெறுவாத அப்படின்னா பயப்படாத அப்படின்னு சொல்லுவார்கள். இதற்கு மற்றொரு காரணமும் இருக்குது. இப்போ ஒரு மாடு வந்து கன்று ஈனி இருக்குது. ஒரு 10 நாள் கழித்து அந்த கன்றுக்குட்டி வந்து தொடர்ந்து லூஸ் மோஷன், அதாவது வயிற்றுப்போக்கில் இருக்குது அப்படின்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த கன்றுக்குட்டி வந்து எரிவிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. அதே போன்று மாட்டு சாணத்தை வந்து ஒரு குழி தோண்டி சேகரித்து வைப்பாங்க. அது எரு குழி அப்படின்னு சொல்லுவாங்க. எரு குழி, எருவணி, இந்த சொல்லாடல்கள் மிகுதியாக பயன்பாட்டில் உண்டு. பயந்தாங்கொழி அப்படிங்கிறத அவங்க எருவணி, வெறுவணி என்று கூறுவார்கள். அதாவது இந்த வெறுவு, வெறி இதனுடைய ஒரு திரிபாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு பழமையான சொல், இன்றும் புழக்கத்தில் இருக்கிறது, குறிப்பாக வயதான முதியவர்களிடம். மற்ற மாவட்டங்களில் இந்த சொல்லாடல் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வியப்பை தந்தது, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் பயன்பட்ட இந்த அரிதான சொல்லாடல் இயல்பாக மக்களிடம் புழக்கத்தில் இருக்கிறது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒருவர் வந்து ஒரு வழியில் நடந்து போகின்றார். அவர் நடந்து போகும்போது குறுக்கே அவரை கடந்து ஒரு பாம்பு எதிர்பாராத விதமாக வந்து விடுகிறது. அதை கண்டவுடன் அவர் மிகுந்த அச்சமடைகிறார், பயந்து விடுகின்றார். ஒரு 2 நாள் கழித்து ஒரு இரவு பொழுது அந்த இருட்டில் அதே வழியில் மீண்டும் அவர் நடந்து போகும்போது அந்த வழியில் ஒரு கயிறு கிடக்கிறது அப்படின்னா அவருக்கு அது பாம்பாகத்தான் தோன்றும். அதுதான் நாம் சொல்கிறோம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அவருக்கு அந்த கயிறு கூட பாம்பாகத்தான் தெரியும். இதே போன்று ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் ஒன்று குறுந்தொகையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வயல் சூழ்ந்த இடம், இந்த வயல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வரப்பில் நீர் ஓடுகிறது. அந்த நீரானது வாய்க்காலிலிருந்து வரப்புக்கு வருகிறது. அப்படி வரும்பொழுது அந்த வாய்க்காலில் நிறைய கெண்டை மீன்கள் துள்ளி குதிக்கிறது. அப்படி ஒரு மீன் அப்படி நீர்லேருந்து மேலே துள்ளி குதிக்கும் பொழுது ஒரு கொக்கு அந்த மீனை கவ்வி விடுகிறது. அந்த கவ்விய மீனை மேலே தூக்கும் பொழுது அந்த கொக்கினுடைய வாயிலிருந்து அந்த கெண்டை மீனானது தப்பித்து மீண்டும் அந்த நீருள் குதித்து விடுகிறது. குதித்து அது சிறிது தொலைவு செல்கிறது. சென்றவுடன் அங்கே ஒரு தொலைவில் ஒரு தாமரை, அதாவது வெண் தாமரை மொட்டு அங்கு தென்படுகிறது. அதாவது அதை கண்டவுடன் இந்த மீனுக்கு மிகுந்த அச்சம் உண்டாகிறது, அது கொக்கு தான் அங்கு நிற்கிறதோ என்று. அதாவது ஒரு மனிதனுக்குள் ஏற்படக்கூடிய அச்ச உணர்வு பிற உயிரினங்களிடமும் உண்டு என்பதை இந்த புலவர் இந்த பாடல் மூலம் காட்டுகிறார். இங்கே தான் இந்த வெறி, வெறுவு என்கின்ற சொல்லாடலும் வருகிறது. இந்த பழமொழியும் இதோடு பொருந்துகிறது. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். குறுகு கொள குளித்த கெண்டை அயலது உருகழு
தாமரை வான்முகை வெறுவும் களனியம். அதாவது வான்முகை அப்படின்னா வானத்தை போன்று நிறத்தை உடைய வெண்மையான, முகை அப்படின்னா மொட்டை உடைய தாமரை என்று இதற்கு பொருள். இதில் வெறுவும் அப்படின்னா பயத்தை, அச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு பழமையான சொல்லாடல். அதாவது இன்று நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் முதியவர்களில் இருக்கக்கூடிய இந்த சொல்லாடல் இந்த பாடலை கற்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த பாடலில் புலவர் மனிதனுடைய அச்ச உணர்வை போன்று பிற உயிரினங்களினுடைய அச்ச உணர்வையும் வெளிப்படுத்துகின்றார். இதற்குள்ள ஒரு மொழியியலையும் காண நேரிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.